கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் என்ன இருக்கோ அது பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாருங்க சார், ப்ராசஸ் நம்ம வெளியே வந்துட்டு இருக்கு. கஸ்டமர் இப்ப 10 ஃபீட் வேணும்னாலும் 10 ஃபீட் தகுந்த மாதிரி சீட் ப்ராசஸ் செட்டிங் பண்ணிட்டு கட் பண்ணி கொடுக்குறோம். 20 ஃபீட் வேணும்னாலும் 20 ஃபீட்டுக்கும் நம்ம பாருங்க கண்டினியூஸ் லைன்ஸ். நம்ம மெஷின் வந்து ப்ராஜெக்ட் வந்து கண்டினியூ லைன்ஸ். PUF panel and PUF roofing sheets ஓட manufacturing unit தான் இருக்கும். அதிகமா இருந்தா தான் கொடுக்கணும் இல்ல சார். ஒரு சீட் இருந்தாலும் நம்ம சப்ளை பண்றோம். இந்த சீட் பாருங்க சார், thickness வந்து 2.5 mm வரும் சார். மழை பெஞ்சா கூட சவுண்ட் வந்து உங்களுக்கு அவ்வளவு எஃபெக்ட் வராது. சைஸஸ் பாத்தீங்கன்னா நமது 1 ஃபீட்ல இருந்து 45 ஃபீட் வரைக்கும் தரேன். கஸ்டமர் கேட்டாங்கன்னா 1 ஃபீட்டுக்கு சின்ன சைஸ் கூட ஒரு 100-200 பீஸ் வரை பண்ணி தரேன் சார். நமது 1 ஃபீட் கம்மி கீழே சின்ன சைஸ் கூட பண்ணி தரோம் சார். நம்ம கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் பண்ணி தரோம் சார். 1600 கிலோ வெயிட்ல இருக்க கார் ஏரியும் ஒண்ணு ஆகல. எத்தனை பேர் குதிச்சாலும் உடையாது. இது நெருப்பே 10 நாள் ஒண்ணு ஆகாது. இது ஆஃப் ஒயிட், கிரே, டார்க் கிரீன், பிரிக் ரெட், ஸ்கை ப்ளூ, மிஸ்ட் கிரீன், இவ்வளவு கலர்ஸ் இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. வணக்கம் மக்களே, விராட் இண்டஸ்ட்ரீஸ் வந்திருக்கோம். ஒரு நாளைக்கு 50,000 ஸ்கொயர் ஃபீட்ல PUF பேனல் மேக் பண்ணி இந்தியா முழுக்க டெலிவரி கொடுத்துருக்காங்க. PUF பேனல் அண்ட் PUF ரூஃபிங் ஷீட்ஸோட மேனுஃபேக்சரிங் யூனிட்ல தான் இருக்கும். காயில் அடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கோட ஸ்போம் கெமிக்கல் வச்சதுக்கு அப்புறம் அது எப்படி இது மாதிரி ஒரு பெரிய ஷீட்டா வருதுங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல தான் என்னென்ன சைஸஸ்லாம் அவைல் பண்ணி தராங்க, டெலிவரி எப்படி பண்ணி தராங்க, இன்னொன்று இவங்களோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு ரூஃபிங் ஷீட்ஸும் பார்க்க போறோம். அடுத்தது வால் பேனல் பார்க்க போறோம். எக்ஸ்பெஷலா UPVC ரூஃபிங் ஷீட்ஸும் நாம இதை பார்க்க போறோம். அது உங்களுக்காக. இவங்க இந்தியாவில் ஒரு லீடிங் மேனுஃபேக்சரர். இந்தியாவில் இவங்க பிரைஸுக்கு யாருனாலையும் தர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, எவ்வளவு டியூரபிலிட்டி வருது, குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு நேர்லயே செக் பண்ண போறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம ஃபேக்டரி எங்க லொகேட் ஆகுன்னு சொல்லிருக்கீங்க. நம்ம கம்பெனி பேர் வந்து விராட் இண்டஸ்ட்ரீஸ் சார். இங்க ஒசூர்ல இருந்து 3 கிலோமீட்டர் பக்கம் ESI ரிங் ரோட்ல மெயின் பிளேஸ்ல இருக்குங்க சார். நம்ம மேனுஃபேக்சரிங் பிளான்ட் UPVC நாங்க ஓனா மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு டீலருக்கும் சப் டீலருக்கும் எல்லாருக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் சார். நம்ம இந்த UPVC ஷீட்ஸ் இருக்குல, அது ஒவ்வொண்ணா என்னென்ன குவாலிட்டி, என்னென்ன மெட்டீரியல் அப்படினு ஒண்ணா பாத்தறலாங்களா? பாத்தறலாம் சார், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்போ வந்து நமக்கு 6.5 ஃபீட் இருக்குங்க சார். 6.5 ஃபீட் 5 ஃபீட். டாப் கலர் ஆரஞ்சு வரும் சார். ஓகே, இங்க ஆரஞ்சு கலர் ஒயிட் வரும் சார். கீழ ஒயிட் வந்துருது. ஒயிட் வந்துருது. இப்போ வந்து ஆரஞ்சு கலர் சார். சரி சார். இதே போக இன்னொரு கலர் இருக்குங்க சார். அது உங்களுக்கு நம்ம பாத்தறலாம் சார். இப்ப சார் இங்க பாருங்க, இந்த கலர்ல வந்து டாப்ல வந்து கிரே கலர் வரும், பாட்டம்ல ஒயிட் கலர் வரும். 2 டைப்ஸ் ஆஃப் இது இருக்கு. திக்னஸ் பாத்தீங்கன்னா 2.5 mm திக்னஸ் இருக்கு சார் நம்ம கிட்ட. ஃபர்ஸ்ட் வந்து 6.5 ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் சார். அடுத்த சைஸ் வந்து 8 ஃபீட் இருக்கு. எது சார் 8 ஃபீட்? 8 ஃபீட் வந்து இது நம்ம சீட் 8 ஃபீட் இந்த சீட்டுங்க சார். ஓகே சார். 8 ஃபீட் இருக்கு. ஓகே. அடுத்து 10 ஃபீட் இருக்குங்க சார். 12.2 ஃபீட் இருக்கு. இது 18 ஃபீட் இருக்கு. 20 வரை இருக்கு. இது வந்து இப்ப 18 ஃபீட் சார். 20 ஃபீட் நம்ம தாங்க லாஸ்ட் இருக்கு பாருங்க சார். அந்த 20 ஃபீட் சார் அந்த சீட். இப்ப நமக்கு வந்து டாப் ரிட்ஜ் இருக்கு சார். சீட் பிக்ஸ் பண்ணக்குள்ள, அதாவது டாப்ல பிக்ஸ் பண்ணலாம். அது வந்து டாப் ரிட்ஜ் இருக்கு சார். அதுக்கு அடுத்து சார் இந்த கோபுரம் மாதிரி பண்ணுவாங்க. ஆமா, கார்னர் மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து சைடுல போட்டுக்கலாம். சைடுல ஹிப் ரிட்ஜ் மாதிரி இருக்கும். சைடு கவரிங் ஹிப் ரிட்ஜ் சார். இது ஹிப் ரிட்ஜ் சைடு கவரிங் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் சார். அதுக்கு அப்புறம் நமக்கு இதுக்கு உண்டான தேவையான அக்சஸரிஸ் எல்லாமே இருக்குங்க சார். 3-வே ரிட்ஜ் இருக்குங்க சார். அதாவது நம்ம டாப் ரிட்ஜ் ஹிப் ரிட்ஜ் எல்லாம் பண்றோம் இல்லீங்களா, கார்னர்ல 3-வேன்ற மாதிரி கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுற மாதிரி 3-வே ரிட்ஜ் இருக்கு சார். அதுக்கு உண்டான அக்சஸரிஸ் இப்ப ஸ்க்ரூ கேப் இருக்கு பாருங்க, சேம் கலரா இருக்குன்னு கொடுத்துட்டு இருக்கோம் சார். ஓகே. அதுக்கு உண்டான அக்சஸரிஸ் பாத்தீங்கன்னா கட்டர்ஸ் இருக்கு சார். தண்ணி நம்ம இது பண்றதுக்கு கட்டர்ஸ் 20 ஃபீட் வரை இருக்கு சார். அவைலபிள் லென்த் இருக்கு சார். அதுக்கு உண்டான ஜாயிண்ட்ஸ் இருக்கு. கட்டர் வந்து ஒன்னோட ஒன்னு லேப் பண்ணக்குள்ள இது சென்டர்ல ஜாயிண்ட் இருக்கு சார். இது அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாசல் சார். கார்னர்ல க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம தண்ணி மழை பெஞ்சா தண்ணி வரீங்களா, அது டிராப் இறக்குறதுக்கு அதுக்குண்டான ஆப்ஷன் இருக்கு சார். சூப்பர் சார். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடலாம். கார்னர்ல க்ளோஸ் பண்ணிட்டு தண்ணி வெளியே போகாம அப்படியே உள்ளவே இறங்குற மாதிரி அதுக்குண்டான நாசல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு நம்ம கிட்ட. ஓகே. லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோசர் இருக்கு. கட்டர்ல வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து நாசல் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து எண்ட் கேப் இருக்கு. டெட் எண்ட்ல வந்து எண்ட் கேப் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டா நம்ம தண்ணி அவுட் சைடுல வெளியே போகாது. ஒரே இடத்துல வந்து கீழ வந்து நம்ம சேமிச்சிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். இப்ப மத்த ரூஃபிங் ஷீட்ஸ் இருக்கு, நம்மளோட UPVC ஷீட்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ் சார்? இப்ப நம்ம கிட்ட ரூஃபிங் ஷீட்னு பாத்தீங்கன்னாங்களா, கஸ்டமருக்கு வந்து அது மழை பெஞ்சா சவுண்ட் வரும் சார். ஓகே. கஸ்டமர் கொஞ்சம் ஃபீல் பண்றாங்க, நம்ம மழை பெஞ்சுக்குள்ள வீட்ல இருக்க முடியறதுல தட சவுண்ட் வருதுன்றதுக்காக இப்ப நம்ம புதுசா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம் சார் UPVC ஷீட்ன்ற மாதிரி. இந்த சீட் பாருங்க சார், திக்னஸ் வந்து 2.5 mm வரும் சார். மழை பெஞ்சா கூட சவுண்ட் வந்து உங்களுக்கு அவ்வளவு எஃபெக்ட் வராது. அதனால வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் நிறைய லைக் பண்றாங்க. அதனால நான் கஸ்டமர் வந்து புதுசா ப்ராசஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார். நம்ம கிட்ட இருக்கு. இதற்கு ஷீலிங் போறது வந்து ஹீட் ரெடியூஸ் பண்றதுக்காக. ஓகேங்க சார். இப்போ அந்த ஹீட் எல்லாம் எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணும் சார்? இப்போ ஹீட் வந்து உங்களுக்கு இது ஹீட் வராதுங்க சார். நமக்கு வராது, ஹீட் வராதுங்க சார். ஓகே. மத்த இதோட கம்பேர் பண்ணும்போது சார் மத்த இதோட கம்பேர் பண்ணல மெட்டல் ஷீட்ல பார்த்தாலும் உங்களுக்கு ஹீட் வரும். ஓகே. இதுல வந்து உங்களுக்கு ஹீட் வராதுங்க சார். ஹீட் வராது. கஸ்டமருக்கு நல்லா இருக்கும். குவாலிட்டி அப்படினா டியூரேஷன் எத்தனை வருஷம் சார் இது வரும்? லைஃப்னு பாத்தீங்கன்னா ஒரு 15 இயர்ஸ் வரும் சார். 15 இயர்ஸ் வரும் லைஃப். ஃபிக்சிங் வந்து ப்ராப்பரா பண்ணனும். பர்லிங் வந்து 2 அடிக்கு ஒரு டைம் பர்லிங் பண்ணனும். ஓகே. மெட்டல் ஷீட் பண்ணக்குள்ள
4 அடிக்கு பர்லிங். இந்த UPVC பொறுத்தவரை நமக்கு வந்து சென்ட்ரல் வந்து ஃபிளெக்சிபிள் இருக்கிறதுனால 2 அடிக்கு ஒரு பர்லிங் ப்ராப்பரா பண்ணிட்டீங்கன்னா இல்லாம அழகா இருக்கும் சார். ஓகே சார். என்ன பொருள்னாலும் சரி ஃபர்ஸ்ட் வந்து குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம். ஆமாங்க சார். நம்மளோட பொருளோட குவாலிட்டி கொஞ்சம் செக் பண்ணிடலாமா? செக் பண்ணலாம் சார். நீங்க மேல இருந்து தூக்கி போடுங்க சார், உடைச்சு பாருங்க சார். நான் ரொம்ப இழுத்து போடுவேன். நான் ரொம்ப ஸ்பீடா தூக்கி கூட போடுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, போடுங்க சார். நம்ம குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க சார். பாருங்க சார் நம்ம குவாலிட்டி எப்படி இருக்கு சார். இன்னும் வேகமா போடலாமா? போடுங்க சார், தூக்கி நீங்க டப்புன்னு போடுங்க. சரி ஓகே. இல்ல உங்களோட ஸ்ட்ரெngth யாரா இருந்தா கூட கூப்பிட்டு போடுங்க சார், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படிங்கறீங்களா? ஆமாங்க சார். சார் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டா பண்ணுங்க சார், நீங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பண்ணுங்க சார். சூப்பர் சார். ஓகே சார். சார் ஏதாவது அடிச்சிக்கிது காட்டலாமா? அடிங்க சார், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்தாங்க சார் கோல் தரேன், அதுல அடிச்சு பாருங்க சார். ஓ கோலே வெயிட்டா இருக்கு. பண்ணுங்க சார். அது ஒண்ணு நம்ம அவ்வளவு திக்னஸ் பிளஸ் ஹெவியா இருக்கு சார். சார் உண்மையாங்க நீங்க புடிச்சிக்கங்க. போடு, நீங்க அடிங்க சார், ஒண்ணும் பிரச்சனை இல்ல, புடிங்க சார். பாருங்க சார் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. சோ பாத்தீங்களா இந்த இடத்துல ஏதாவது உடைஞ்சிருக்கா? வாங்க செக் பண்ணிக்கோங்க சார். சோ எந்த ஒரு டேமேஜும் இல்ல. பரவாயில்லை சார், சூப்பரா இருக்கு. ஓகே சார். நான் மறுபடியும் வேணா என்னோட திருப்திக்கு இன்னொரு டைம் பண்ணிட்டேன். போடுங்க சார், ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அடிச்சு போடுங்க. இதே ஒரே ஒரு ப்ராடக்ட் தான். ஓகே சார். பாத்தீங்களா சார் எப்படி இருக்குன்னு? சூப்பர் சார். ஓகே சார். சோ இதே குவாலிட்டி இது வந்து எல்லா இதுலயுமே இருக்கும். சீட்ல இருக்கு பிளஸ் அக்சஸரிஸ் எல்லாமே இருக்குங்க சார். எல்லாத்துலயுமே இருக்கு. சீட் வேணா கூட செக் பண்ணி பாருங்க சார், எல்லாத்துலயும் இருக்கு. ஓகே சீட் எப்படி சார் செக் பண்ணலாம்? சீட் இருக்கு சார், இந்தாங்க சார். இது சும்மா தூக்கிடலாம். ஓகே கீழ மடிச்சு பாருங்க, இல்ல இது கூட கீழ போடுங்க பாருங்க. ஓகே ஃபிளெக்சிபிள் தான், அவங்க வெளியே உடையாது சார். இங்க பாருங்க சார், சீட் கூட தான் எவ்வளவு இது பண்ணிட்டு இருக்கோம், உடையாது. ஓகே அதே மாதிரி இந்த மாதிரி பாருங்க. நீங்க இதோட இன்னும் ஹெவியா இருந்தா கூட இது பண்ணி பாருங்க. என்னுடைய ஸ்ட்ரெngthக்கு நான் போட்டிருக்கேன். ஒன்லி மடங்குத தலையே உங்களுக்கு உடையாது சார். அப்ப இல்லனா இப்போ ஒரு 4 பேர் மேல குதிக்க சொல்லுவோம். குதிக்கலாம் சார், ஒண்ணு பிரச்சனை இல்ல. பார்க்கலாமா? குதிக்க சொல்லலாம் சார். பார்க்கலாமா? குதிக்கலாம் சார். ஓகே சார். நம்ம அப்படியே குவாலிட்டி செக் பண்ணிடுவோம். செக் பண்ணிடலாம் சார். சார் இப்ப பாருங்க சார், நம்ம கிட்ட 6.5 ஃபீட் சீட் இருக்குங்க சார். ஓகே சார். ஃபிக்ஸ் பண்றதுக்கு அழகா சிங்கிள் மெம்பர் தூக்கிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஒரு டைம் செக் பண்ணி பாருங்க சார். வெயிட்லெஸ் சார். ஓகே அவ்வளவுதான். ஆமாங்க சார், சிம்பிளா இருக்கும். நீங்க ஒருத்தரே தூக்கிட்டு மேல ஃபிக்ஸ் பண்ணிக்குள்ள கொடுத்துக்கலாம் சார். சூப்பர் சூப்பர். வெயிட்லெஸ் சீட் சார் இது. வெயிட்லெஸ் தான் இது. ஓகே இப்போ மேன் பவர் குறையும் தானே? ஆமா சார், மேன் பவர் குறையும். பை சான்ஸ் இப்போ 10 பேர் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது 5 பேர் போகுது நமக்கு. மேன் பவர் கம்மியாகும். பாருங்க பை சான்ஸ் நம்ம பசங்க ஃபிக்ஸ் பண்ணக்குள்ள குதிப்பாங்க பாருங்க. இந்த சீட் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு. பாப்பா ஒர்க்கர் செக் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. வாங்க நல்லா பாருங்க பண்ணுங்க. பாப்பா வா ஜம்ப் பண்ணுங்க வந்து. நல்லா நல்லா ஜாஸ்தி நல்லா எப்படி இருக்கு சார் நம்ம பொருள்? சூப்பர் சார். சார் இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன டவுட். எனக்கு சொல்லுங்க சார். மேல இருந்து கீழ ஜம்ப் பண்ண சொல்லுங்க சார். குதிங்க பாருங்க சார். மேல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோ வெயிட்ல இருக்காரு. ஓகே பாருங்க சார், ஏதாவது உடைஞ்சிருக்குங்களா? எந்த ஒரு இது இல்ல. மேல வந்து தாராளமா நம்பி மேல உட்கார்ந்து அழகா வேலை செய்யலாம். பை சான்ஸ் நீங்க மேல இருந்து ஒரு சீட் கீழ விட்டுட்டீங்கன்னா கூட உடையாது. எஸ் அடுத்து அதுக்கு தான் நான் வரலாம் சார். இப்ப மேல ஏறி அங்க இருந்து போடலாம். ஏதாவது ஆகுதா உடையதான் பாப்போம். பார்க்கலாம் சார், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. செக் பண்ணுங்க சார். ஸ்கிராச்சஸ் அவாய்ட் பண்ண முடியாது, பட் உடையறது தான் முக்கியம் நமக்கு. உடைய கூடாது தானே? உடைய கூடாது. இது 2.5 mm thickness. 2.5 mm thickness. ஓகே சார். சோ நமக்கு வந்து இது 2.5 2.3 ரெண்டு நீர் இருக்கு. ஓகே ரெண்டுமே செக் பண்ணிக்கலாம் சார். ரெண்டுமே செக் பண்ணலாம் சார். போட்டு பாருங்க சார் கீழ. சோ அப்படியே பாருங்க. சார் சொல்ற லைவ் செக் தான். நம்ம எல்லாமே லைவ் செக் தான். நான் வேகமா தான் போடுவேன். போடுங்க. சோ எது ஆகலையா சார்? மறுபடியும் கொடுங்க, இன்னொரு டைம் போட்டு பார்க்கலாம். போடுங்க சார். எதுவும் ஆவலங்க பாருங்க. மறுபடியும் அப்படியே பாப்போம் சார். பாருங்க சார், வாங்க சார் செக் பண்ணுங்க சார். சோ அதே ஷீட் தான். சோ எந்த ஒரு டேமேஜஸும் இல்ல சார். சோ நம்ம எவ்வளவு ஃபீட்ல இருந்து இது பண்றோம். சப்போஸ் வந்து கை தெரியாம நம்ம வேலை செய்யாம கீழ விழுந்துட்டா கூட உங்களுக்கு உடையறதுக்கு வாய்ப்பு இல்ல சார். செக் பண்ணிக்கோங்க. இப்ப நாம கிட்டத்தட்ட க்ளோஸ் வாங்க 5 அடியில இருந்து போட்டுருப்போம்ல சார், உடையல. ஓகே அப்படியே இருக்கு. சூப்பர் சார். சோ இதுல வந்து இந்த ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு சார். ஆமா சார். சோ வளையறதோ நெளியறதோ சார். அப்புறம் நீங்க சொன்னீங்கல இந்த வளைச்சு காட்டுனீங்களே. ஆமா சார். சோ அது கொஞ்சம் நல்லா வளைச்சு காட்டிருங்க சார். பாருங்க சார். சார் நல்லா கீழ வச்சே வளைச்சு காட்டுங்க நல்லா தெளிவா. ஃபிளெக்சிபிள் தான், வளையுமே தவிர உடையாது மெட்டீரியல் சார். இப்போ இன்னும் கூட வளைக்கலாம் தானே? வளைங்க சார், வளைங்க சார். சோ இந்த அளவுக்கு கூட வளைச்சிக்கலாம் சார். நீங்க இன்னும் கூட வளையலாம். இது வந்து ஃபிளெக்சிபிள் தான், ஃபுல்லாவே ஃபைபர் மாதிரி அப்படியே உங்களுக்கு இதாயிரும். வளைச்சு பாருங்க. ஏதாவது உடையுதுங்களா? இல்ல இந்த இது இல்ல. சோ நான் கீழ வரைக்கும் வளைச்சிக்கலாம் சார். ஒண்ணு இது டச் கூட பண்ணிக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அந்த அளவுக்கு இது அப்படியே கீழ போடுங்க சார். பாத்தீங்களா உடையல இல்லையா? சோ தரமான ப்ராடக்ட். ஓகே சார். ப்ராடக்ட்ல எந்த காம்ப்ரமைஸும் இல்ல. ஒண்ணு இல்ல சார், உங்களுக்கு குட் குவாலிட்டி A1 இருக்கும், நல்லா இருக்கும் சார். சார் நம்ம எத்தனை வருஷம் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம் சார்? இது நம்ம 10 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம் சார். 10 to 12 இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். டெலிவரி நம்ம எந்த ஏரியாவுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார்? டெலிவரி வந்து நம்ம ஆல் ஓவர் இந்தியா சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் சார். நம்ம தமிழ்நாடு, இப்ப நம்ம மெயின் தமிழ்நாடு பண்ணிட்டு இருக்கோம், கேரளா பண்ணிட்டு இருக்கோம், மகாராஷ்டிரா பண்ணிட்டு இருக்கோம், ஆல் ஓவர் இந்தியா சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் சார். நம்ம கிட்ட கஸ்டமருக்கு தேவையான எல்லா சைஸஸ் கிடைக்குது. ஓகே அதாவது 6.5 ல இருந்து நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கு. ஸ்டாக் பாருங்க சார், எல்லாமே நம்ம ஏரியாவுல ஃபுல் ஸ்டாக் எல்லா ஸ்டாக்ஸ் இருக்கு. கஸ்டமர் வந்தாருன்னா இந்த சைஸ் வேணும்னா
இமிடியேட்டா கிடைச்சிருது. இல்லன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்ப முடியாது. ஓகே எல்லா சைஸும் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிட்டு இருக்கோம். நம்ம பிரான்ச்சஸ் எங்க இருக்கு சார்? நம்மளது வந்து இங்க மேனுஃபேக்சர் இங்க சார். ஓகே. நம்மளது கோயம்புத்தூர்ல ஒரு பிரான்ச் இருக்கு. ஓகே. பெங்களூர்ல ஒரு பிரான்ச்சஸ் இருக்கு சார். ஓகே. சோ நம்ம எங்கனாலுமே அவைலபிள் பண்ணிக்கலாம். சோ இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு வராங்க நம்ம கஸ்டமராங்க. ஓகேங்க சார். ஒரு சின்ன செட்டுக்கு 10க்கு 10 10க்கு 20 ஒரு ஷெட் போடணும். ஓகே சார். அது மாதிரி மினிமைஸ் பண்ணி கொடுப்பீங்களா சார்? ஸ்மால் சைஸ் இருந்தா கூட பண்ணி தரேன். நமக்கு தேவை கஸ்டமர். சிங்கிள் சீட் இருந்தா கூட நான் கொடுக்குறேன் சார். ஒரு சீட்னால உண்டு. ஒரு சீட்னால கொடுக்குறேன். நமக்கு வந்து கஸ்டமர் தான் மெயின். அதிகமா இருந்தா தான் கொடுக்கணும் இல்ல சார். ஒரு சீட் இருந்தாலும் நம்ம சப்ளை பண்றோம். நம்மளது சூப்பர் சார். ஆனா நம்ம வந்து பேன் இந்தியா டெலிவரி இருக்கு சார். குவாலிட்டி பார்த்துட்டோம், சைஸஸ் பார்த்துட்டோம், டெலிவரி கேட்டோம், குவாலிட்டி செக்கும் பண்ணிட்டோம். ஃபைனலா பிரைஸ் மட்டும் சொல்லிடுங்க சார். நம்ம கிட்ட பிரைஸ் இப்ப 35 ரூபீஸ் இருக்குங்க சார். சார் 35 சொல்றீங்க? ஆமாங்க சார். எங்க சப்ஸ்கிரைபருக்காக இந்த வீடியோ ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் பிரைஸ் கன்செஷன் பண்ணி தருவீங்களா? பண்ணிக்கலாம் சார். தாராளமா பண்ணிக்கலாம் சார். கம்மி பண்ணி தரேன். எந்த சேஞ்சஸ் இல்ல சார்? எந்த சேஞ்சஸ் எல்லாம் கம்மி பண்ணி தரேன் சார். ஒன்னும் பிரச்சனை இல்ல. சூப்பர் சார். ஓகே. நான் இப்ப நம்ம சப்ஸ்கிரைபருக்காகவே நம்ம கேட்டிருக்கோம். இந்த வீடியோவை ஒரு 5 பேருக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணிட்டு சார் இப்ப 35 பிளஸ் GST சொல்லிருக்காருல சார். கம்பல்சரி அதில இருந்து உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ் இருக்கு சார். அடுத்து நம்ம இன்னொரு பஃப் பேனல் ஃபேக்டரி இருக்கு. அங்கேயும் போய் எப்படி பார்த்தலாம் சார். ஒன்னும் பிரச்சனை. நம்ம பஃப் பேனல் இருக்கு. ஓகே. நம்ம ரெண்டுமே மேனுஃபேக்சரிங் பிளான்ட் தான். சூப்பர். பஃப் பேனல் இருக்கு, அங்க தான் இருக்கு, பாத்துக்கலாம் சார். ஓகே. சோ இவ்வளவு நேரம் நீங்க பாத்தீங்க. சோ இன்னொன்னு எக்ஸ்க்ளூசிவா பஃப் பேனல் ஃபேக்டரிக்கு நம்ம போறோம். வாங்க அங்க போய் அதையும் பாப்போம். பஃப் பேனல்ஸ் பார்த்தோம் சொல்றோம். ஆமாங்க சார். சோ ரூஃபிங் ஷீட்ஸ் எல்லாம் இருக்கு. சோ இதோட கொஞ்சம் டீடைலிங் சப்ஸ்கிரைப் சொல்லிடுங்க சார். நமக்கு பஃப் ஷீட் வந்து 30 mm இருக்குங்க சார். 30 mm இந்த ஷீட் வரும் சார். ஓகே. அடுத்து 40 mm இருக்கு. ஓகே. அடுத்து 50 mm. ஓகே. 120 வரை பண்ணிட்டு இருக்கோம் சார். சார் இப்ப திக்னஸ் சொல்லிட்டீங்க. ஆமாங்க சார். 30 to 120 வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப சைஸஸ்னா எவ்வளவு சார்? சார் சைஸஸ் பாத்தீங்கன்னா நமது 1 ஃபீட்ல இருந்து 45 ஃபீட் வரையும் தரேன். கஸ்டமர் கேட்டாங்கன்னா 1 ஃபீட்டுக்கும் சின்ன சைஸ் கூட ஒரு 100 200 பீஸ் வரை பண்ணி தரேன் சார். நமது 1 ஃபீட் கம்மி கீழ சின்ன சைஸ் கூட பண்ணி தரேன் சார். நம்ம கஸ்டமர் ரெக்யர்மென்ட் பண்ணி தரேன் சார். இதோட பெனிஃபிட்ஸ்னா நம்ம என்ன சார் சொல்லலாம்? சார் இது பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டாப்ல சீட் இருக்கு, பாட்டம் சீட். ஓகே. மழை பெய்யுது இல்லீங்களா? ஆமா. மழை பெய்யக்குள்ள சவுண்ட் வராது. நம்ம மெட்டல் சீட்டா போட்டீங்கன்னா மழை பெய்யக்குள்ள ஒரு சவுண்ட் வரும். இது வந்து மழை பெய்யக்குள்ள சவுண்ட் நமக்கு வந்து அரைஸ் பண்ணும். அதே மாதிரி ஹீட் இருக்குல்ல பாத்தீங்கன்னா சார், வெயில் அடிக்குள்ள ரொம்ப ஹீட் வரும் மெட்டல் ஷீட்ல. இதுல வந்து ஹீட் நம்ம கண்ட்ரோல் பண்ணனும். அந்த இது இருக்கு ஸ்பான்சர். நார்மல் மெட்டல் ஷீட் இருக்குள்ள அதுல நம்ம வந்து ஸ்டே பண்ண முடியாது. ஆமா ஆமா. நம்ம வீடியோனா கட்டணம்லாம் வச்சுக்கோங்களா, மெட்டல் ஷீட் இருக்குள்ள நம்ம அது கீழ வந்து ஸ்டே பண்ண முடியாது. அதே பஃப் ஷீட்டை நம்ம பண்ணக்குள்ள சென்டர்ல ஃபோம் இருக்கிறதுனால ஹீட் கண்ட்ரோல் பண்ணும். பிளஸ் மழை பெய்ஞ்சாலும் சவுண்ட் வராது நமக்கு. இதோட லைஃப்னா எவ்வளவு வரும் சார்? 15 to 25 இயர்ஸ் வரை நம்ம பண்ணலாம் சார். தாராளமா பண்ணலாம். ஓகே சார். நம்ம இத சொல்லிட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வால் பேனல் சொன்னோம். ஆமாங்க சார். அது அப்படியே பார்க்கலாம் சார். சரி ஓகே. நம்ம ரூஃப் பேனல் பார்த்தது அடிஷனலா வால் பேனல் கிடைக்கும் சார். ஓகே சார். வால் பேனல் பாத்தீங்கன்னா 30 mm திக்னஸ் இருக்கு. 30 mm இருக்கு. ஓகே சார். 30 ல இருந்து 120 வரை நம்ம கிட்ட இருக்குங்க சார். நம்ம அப்ப சொன்ன மாதிரியே ஆமா ரூஃப் பேனல்ல சொன்ன மாதிரியே ஓகே வால் பேனல்ல 30 mm ல இருந்து 120 வரை அவேலபிள் சார். அவேலபிள் இருக்கு நம்ம பிளான்ட்ல இருக்கு. ஓகே சார். இதோட பெனிஃபிட்ஸ் எப்படி சார்? சார் இது பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சைடுல வீடு கட்டறோம் இல்லீங்களா சார், சைடுல வந்து நம்ம ஆங்கிலே இல்லாம வால் மாதிரி பிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரூஃப்ல வந்து ரூஃப் பேனல் போட்டோம். ஆமா. சைடுல நம்ம ரூஃப் பேனல் போட வேண்டியது இல்ல. ஓகே. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வால் மாதிரி நம்ம வீடு பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ஒரே லெவலா கிடைக்கும். ஓகே. நீங்க ரூஃப் போட்டீங்கன்னா ஒரு பக்கம் ரிப் மாதிரி வரும். இதுல வந்து நம்ம வால் செவுரு நம்ம கட்டற மாதிரி உங்களுக்கு process வந்து ஒரே லெவலா கிடைக்கும் சார். ஓகே சார். சைஸஸ் எவ்வளவு வரும் சார் இது கிடைக்கும்? சைஸஸ் நமக்கிட்ட வந்து மினிமம் 4 ஃபீட்ல இருந்து கஸ்டமருக்கு என்ன சைஸ் வேணுமோ அது நான் மேக்ஸिमम எவ்வளவு பண்ணிக்கலாம்? மேக்ஸिमम 40 வரை பண்ணி தரேன் சார். 4 அடியில இருந்து 40 அடி வரைக்கும். 4 அடியில இருந்து 40 அடி வரை பண்ணி தரேன் சார். சார் நம்ம டெலிவரி எல்லாம் இது எப்படி பண்ணி தரோம் சார்? கஸ்டமர் கிட்ட வந்து ஆல் ஓவர் இந்தியா நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் சார். நம்ம மெட்டீரியல் காஸ்ட் என்னவோ அது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். டெலிவரி கஸ்டமர் இதுதான் சார். இப்போ நம்ம என்ன நடந்துட்டு இருக்கு அப்படியே சொல்லிடுங்க சார். சார் நம்ம மேனுஃபேக்சரிங் ஆயிட்டு பாருங்க சார் சீட். ஓகே. JSW பிராண்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார். சரி சார். ஓகே. பாருங்க நம்ம பிராண்ட் JSW ஓடிட்டு இருக்கு சார். ஓகே. கீழ பாருங்க சார் சீட் JSW பிராண்ட் ஓடிட்டு இருக்கு. JSW சீட். ஓகே சார். பாத்தீங்களா சார் இப்போ இது இப்படி வந்துருச்சு. இது ஃபைனலா என்னவா சார் வரும்? சார் இப்போ வந்து நம்ம கஸ்டமர் கேக்குற மாதிரி சைஸஸ் கஸ்டமர் ரெக்யர்மென்ட் என்ன இருக்கோ அது பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாருங்க சார் process நமது வெளிய வந்துட்டு இருக்கு. கஸ்டமர் இப்ப 10 ஃபீட் வேணும்னாலும் 10 ஃபீட் தகுந்த மாதிரி சீட் process செட்டிங் பண்ணிட்டு கட் பண்ணி கொடுக்குறோம். 20 ஃபீட் வேணும்னாலும் 20 ஃபீட்டுக்கும் நம்ம பாருங்க கண்டினியூஸ் லைன்ஸ். நம்ம மெஷின் வந்து ப்ராஜெக்ட் வந்து கண்டினியூ லைன்ஸ். நம்ம மேனுஃபேக்சர் கண்டினியூஸ் லைன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப் டு 45 ஃபீட் வரை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார். சோ இதனால தான் நீங்க சொன்னீங்க வந்து ஒரு அடினாலுமே வாங்கிக்கலாம். ஆமாங்க சார்.